நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது முதியவர்களின் மருத்துவ செலவுகளை ஏற்கும் ஆயுஷ்மான் அட்டை விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்ற விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்வந்திரி ஜெயந்தி மற்றும் ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு கடந்த அக்டோபர் 29ஆம் அன்று புதுடெல்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தில், அதாவது AIIA அப்படின்னு சொல்லி சுமார் ரூபாய் 12,850 கோடி மதிப்பிலான ஏராளமான சுகாதாரத்துறை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய ஒவ்வொரு முதியவரும் இலவச மருத்துவமனை சிகிச்சைக்கு தகுதி பெறுவார்கள் என்று பிரதமர் மோடி கூறினார். இது சுகாதார பாதுகாப்பில் ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். அத்தகைய முதியவர்களுக்கு ஆயுஷ்மான் வந்தனா அட்டை வழங்கப்படும். இது அவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் முழு சுகாதார நலன்களை அணுக உதவும். இந்த திட்டம் ஏற்கனவே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. 10 லட்சத்திற்கும் அதிகமான முதியவர்கள் ஆயுஷ்மான் வந்தனா அட்டைக்கு பதிவு செய்து திட்டத்தின் கீழ் இலவச சிகிச்சை மற்றும் ஆதரவை உறுதி செய்துள்ளனர். இந்த வந்தனா அட்டை ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா திட்டத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாக உள்ளது. இது மருத்துவ சேவைகளுக்கான உலகளவிய அணுகல் என்ற கருத்தை வரவேற்கிறது. பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனாவானது மக்களுக்கு பல விதமான சேவைகளை வழங்குகிறது. மருத்துவ ஆலோசனைகள், நோயறிதல் மற்றும் சிகிச்சை, மருத்துவமனைக்கு முந்தைய செலவு, அதாவது மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்கள், தீவிர மற்றும் தீவிர சிகிச்சை அல்லாத சிகிச்சைகளுக்கான சேவைகள், ஆய்வகம் மற்றும் கண்டறியும் சோதனை, ஒரு சாதனம் அல்லது திசுக்களை மருத்துவ நோக்கங்களுக்காக உடலில் செருகும் செயல்முறைகளுக்கான சேவைகள், சிகிச்சையின் போது ஏற்படும் சிக்கல்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து 15 நாட்கள் வரை தொடர்ந்து கவனிப்பு. பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனாவுக்கு வயது அல்லது குடும்ப அளவு கட்டுப்பாடுகள் ஏதும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதலாக இந்த அனைத்தையும் உள்ளடக்கிய பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனாவின் கட்டமைப்பானது தொடக்கத்தில் இருந்தே முழு பலன்களையும் பயன்படுத்தி கொள்ளும் உத்தரவாதம் அளிக்கிறது. நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டவுடன் சிகிச்சையை தொடங்கவும் இந்த அம்சம் பெரிதும் உதவுகிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சரவை செப்டம்பர் 11 அன்று பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனாவின் மாபெரும் நீட்டிப்புக்கு ஒப்புதல் அளித்து, இதில் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதான பெரியவர்களுக்கு மிகவும் அவசியமான உடல்நல காப்பீட்டை உறுதியளிக்கிறது. இந்த நடவடிக்கை கிட்டத்தட்ட 6 கோடி மூத்த பெரியவர்கள் மற்றும் 4.5 கோடி குடும்பங்களுக்கு நன்மைகளை வழங்க முயற்சிக்கிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, 70 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு மிக முக்கியமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், நம்மளுடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.